ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கௌதம்ஸ் எக்ஸ்ப்ளோர். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேக்சின் போட்டிங்களா? நானும் வேக்சின் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன்னைக்கு போட்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். 19 ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும். யார் 100 சப்ஸ்கிரைபர்னு பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் டு ஈகர் டு ரீச் 100 சப்ஸ்கிரைபர். எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவும் உங்களுடைய மோட்டிவேஷன் தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா குக்கிங் வீடியோ தான். ஏன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. என்னோட இதிலே அதிகம் கொஞ்சம் ரீச் ஆகிறது தான் எல்லோரும் ரொம்பவும் விரும்பி பார்க்குறீங்க. அதனால் அகைன் குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் இந்த லாக்டவுனில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்ராவல்லாம் எக்ஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன பார்க்க போகிறோன்னா திடீர் குருமா. எஸ், எல்லா வீட்லேயும் ஒரு டிப்பிக்கல் குருமா தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மேபி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி தோசைக்கு ஒரு ஆப்டான குருமா. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக வைக்க முடிஞ்சது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. அது எப்படி பண்ணுறது, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத போய் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம திடீர் குருமாவுக்கு பொட்டுக்கல்ல 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 4 துண்டு, தக்காளி 1 மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க, சோம்பு 2 டீஸ்பூன், லவங்கம் 2 பீஸ் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு, வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 1, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. மிக்சியில் தேங்காய் எடுத்துக்கிட்டு அது கூடவே சோம்பு, லவங்கம் ப்ளஸ் அந்த பொட்டுக்கல்லை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஒரு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு மிக்சியில் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்கணும். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு பொரிக்கணும். எண்ணெய் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மறக்காமல் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் சேர்ந்து ஓரளவு நல்லா பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நம்ம அதில் ஆட் பண்ணணும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கட் பண்ணிட வேணாம், கீத்து மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்பைசி ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாத்துக்கூடையும் ஆட் ஆகும். அப்புறம் அது கூடவே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவு வெங்காயம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளி இதெல்லாம் போட்டு பொட்டுக்கல்லாம் போட்டு எடுத்து வச்சு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். தண்ணி கலந்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம திடீர் குருமா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரியான கொதிநிலை வந்ததுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கப்போ ஓரளவு வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி தான், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல குருமா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதான் டிஃபன். அதனால தான் உங்களுக்கு அது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலான்னு எடுத்து போட்டேன் நான். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இன்னும் நல்ல வீடியோ எடுத்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.